அவன் அவன் லாசரு மரித்து கல்லறையில அவன் வைக்கப்பட்டது போல நாமும் கிறிஸ்துவுடனே கூட நாமும் மரித்திருக்கிறோம். பாருங்கள், நாமும் பாவத்துக்கு அவன் மரித்திருக்கிறோம். சிலுவையில அவன் இயேசுடனே கூட நாம் அவன் அறையப்பட்டிருக்கிறோம். பாவத்துக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுடனே கூட அவன் அறையப்பட்டிருக்கிற அந்த வேளையிலே தானே நம்முடைய பாவ சுபாவங்கள் எல்லாம் அதோடு அவன் ஒளிந்து போக வேண்டும். அந்த சிலுவையில அவன் அறையப்பட்டிருக்க வேண்டும். பாவத்துக்கு நாம் மரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவன் பாவத்துக்கு மரித்து அவன் நீதிக்கென்று அவன் பிழைக்கிறான். அவனுடைய பாவ வாழ்க்கை சுபாவங்கள் அதோடு அவன் முடிந்து போகிறது. அதோடு முடிந்து போகிறது. பாருங்கள், கிறிஸ்துவுடனே கூட அவன் அடக்கம் பண்ணப்படுகிறான். அவனுடைய பாவ இச்சைகள் பாவமான காரியங்கள் எல்லாம் அந்த ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவன் கிறிஸ்துவுடனே